எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம். எரேமியா 29வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 29:14. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். முதல் லைன் தான், நான் உங்களுக்கு காணப்படுவேன், நான் உங்களுக்கு காணப்படுவேன். கடந்த வாரத்தில் இந்த வார்த்தை ஆவியானவர் ஆமென் கடந்த வாரம் என்று சொல்லும் போது சனிக்கிழமை இரவு ஒரு 12:30 மணி இருக்கும். ஆராதனைக்காக செபித்து படுத்துட்டேன். அதுக்கப்புறம் எழுப்பி விட்டு ஆண்டவர் இந்த வேத வார்த்தையை பார்க்க வைத்தார். கர்த்தர் எதை சொல்லணும்னு விரும்புகிறாரோ அதை நமக்கு தெரியப்படுத்துகிற தேவன். நான் உங்களுக்கு காணப்படுவேன். I will be found by you. ஆமென். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, I will let you find me. அதாவது நீ என்னை பார்க்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இப்ப பார்க்க முடியாது. அது எப்பதான் பார்க்க போறோம் தெரியுமா? ஆமென். அது எப்ப பார்க்க போறோம் அப்படின்னா, கர்த்தருடைய வருகை நாளிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே பார்க்க போகிறோம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியம், ஆண்டவர் வேதத்தில் அவருடையவர்களை சந்தித்த தருணங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்மால் பார்க்க முடியும். எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு இடத்துல தேவனால் சந்திக்கப்பட்டிருப்பார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை எப்படி காண்பித்தார் என்றால், சர்வ வல்லவராக காண்பித்தார். அதனால் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். மோசேக்கு கர்த்தர் தம்மை எப்படி காண்பித்தார் என்றால், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தம்மை காண்பித்தார், இருக்கிறவராக காண்பித்தார். அதனால் மோசே தேவ சித்தம் செய்ய புறப்பட்டான். தாவீதுக்கு கர்த்தர் தம்மை எப்படி காண்பித்தார் என்று தாவீது கிட்ட கேட்டா சொல்லுவாரு, ஆமென், அவர் எனக்கு அவரை எப்படி காண்பித்தார் தெரியுமா? மெய்ப்பராக காண்பித்தார். அதனால தாவீது பயம் இல்லாமல் பயணித்தான். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஆமென் நான் பயப்படேன் என்று சொல்லுகிறான். பயம் இல்லாமல் பயணித்தான். யோபுவுக்கு கர்த்தர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எனவே அவன் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்று கொண்டார். கர்த்தருக்கு தெரியும் நமக்கு தேவன் தம்மை எப்படி காண்பிக்க வேண்டும் என்பதை அவர் அறிவார். என் விசுவாச வாழ்க்கையாகட்டும், தேவ சித்தத்துக்கு உட்பட்ட காரியமாகட்டும், என் வாழ்க்கையில் நான் பயப்படுகிறதுக்கெல்லாம், என் எல்லா பயத்துக்கும் நீங்களாகி வாழ்கிற விஷயமாகட்டும், இழந்த அனைத்தையும் திருப்பி பெற்றுக் கொள்ளுகிற காரியமாகட்டும், எனக்கு ஒன்று தெரியும், தேவன் தம்மை எனக்கு காண்பிக்கும் போது என்னுடைய எல்லா சிறையிருப்பும் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 139:8 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இந்த மாதம் ஆமென் இங்க இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் இருந்து அநேகர் கேட்கிறீங்க. ஆமென் ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் பிரேயரே எதுவா இருக்கணும் தெரியுமா? நான் உங்களை பார்க்கணும். இனி உங்களை பார்த்தாதான் சால்வா. ஆமென். கிதியோனுக்கு ஆண்டவர் அவரை காண்பித்து தான் அவனை நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆமென். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அவனுக்கு தம்மை காண்பிக்கிறார். ஆமென். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐயோ நான் அவரை பார்த்துட்டேன், நான் சாகதான் போறேன். இல்ல,
கர்த்தர் தம்மை நமக்கு காண்பிக்கிறது நம்ம கதையை முடிக்கிறதுக்கு இல்ல, நம்முடைய கதையை மாற்றி எழுதுவதற்கு. இதுவரை எழுதப்பட்ட ஸ்டோரி என்ன கிதியோனே? நான் சம்பாதிப்பேன், மீதியானியர் வந்து தூக்கிட்டு போவாங்க. நான் சம்பாதிப்பேன், மீதியானியர் வந்து தூக்கிட்டு போவாங்க. ஸ்டோரி கர்த்தர் மாற்றி எழுத போகிறார். ஆமென். ஆண்டவரே, அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால், என்னை தேடுகையில் கண்டுபிடிக்கப்படுவீர்கள் என்று 29:13 எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முழு இருதயத்தோடு. அப்படி தேடுகிற ஒரு நபர் தான் யார் அப்படின்னா தாவீது. அந்த தாவீது சொல்லுகிறார், நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். 2 அனுபவங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று உயரமான அனுபவம், இன்னொன்று மிக மிக தாழ்வான அனுபவம். அதாவது இந்த உயர்ந்த நிலையில் இருக்கும்போது நமக்கு காணப்படுகிற அநேகரை நாம் இந்த தாழ்ந்த நிலைக்கு போகும்போது காண முடியாது. சிலர் நம்ம ஒண்ணு இல்லாம இருக்கும்போது நம்மளை சுத்தி இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில உயர்வு வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிருவாங்க. ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் வானத்திற்கு ஏறினாலும் சரி, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் சரி, எனக்கு தென்படுகிற ஒரே ஒருவர் தான் உண்டு, என் மேய்ப்பராயிருக்கிற, என் கர்த்தராயிருக்கிற என் ஆண்டவர். ஹல்லேலூயா. மேலே வானத்தில் ஆனாலும் பூமியில் ஆனாலும் நீர் இருக்கிறீரப்பா, நீங்க இருக்கிறீங்க. அப்போ உயர்வும் அவனை பாதிக்காது, தாழ்வும் அவனை பாதிக்காது. நான் வானத்துக்கு ஏறும்போது, அதாவது என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரும்போது கர்த்தர் காணப்படவில்லை என்றால் அந்த உயர்வு என்னை பாதிக்கும். நான் ஒரு தாழ்ந்த நிலை தள்ளப்படும் போது கர்த்தர் காணப்படவில்லை என்றால் அதுதான் என்னுடைய கடைசியா இருக்கும். ஆமென். உயர்வோ தாழ்வோ ஆண்டவர் காணப்படும் போது அது நம்மை பாதிக்காது. இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளம், ஆண்டவரே ஆமென், உங்களை பார்க்கணும். ஆமென். ஆண்டவர், விசுவாசத்தில் நான் தொய்யும் போது நான் உங்களை சர்வ வல்லவரா பார்க்க விரும்புறேன். ஆமென். இனி என் வாழ்க்கையில தேவ சித்தமா நான் எம்மாத்திரம் இதெல்லாம் என் வாழ்க்கையில சான்ஸே இல்லை என்கிற எண்ணம் வரும்போது நான் நம்ம இருக்கிறவராக காண விரும்புகிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு வரும்போது நான் உம்மை மெய்ப்பராய் பார்க்க விரும்புகிறேன். ஆமென். ஒவ்வொரு சூழ்நிலையில தேவன் தம்மை தம்முடையவர்களுக்கு எப்படி காண்பிக்க வேண்டுமோ அப்படி காண்பித்ததுனால அவங்க எல்லாரும் ஜெயித்து எபிரேயர் 11 இடம் பெற்றார்கள். அந்த வரிசையில இடம்பெற அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் நாம. கர்த்தர் நமக்கு தருகிற வாக்கு சத்தம் தான், நான் உனக்கு காணப்படுவேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவருடைய முகத்தை மறைத்தால் என்ன ஆகும் என்று ஏசாயா 54வது அதிகாரம் அந்த முதல் பகுதியை நீங்க எடுக்க வேண்டாம், நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இப்படிதான் அந்த அதிகாரம் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஏன் சிறுமைப்பட காரணம் என்ன? பெருங்காற்றில் அடிக்கப்பட காரணம் என்ன? தேற்றரவு அற்றவளாக காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன். 104வது சங்கீதம் 29வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறோம்ப்பா, நீங்க உங்க முகத்தை மறைச்சிட்டீங்கன்னா அங்கதான் எங்களை நடுக்கம் பிடிக்கும், பயம் எங்களை பிடிக்கும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். சீஷர்கள் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது இயேசுவை பார்த்தா இயேசு கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு இப்ப என்னன்னா, இயேசு கண்ணை திறக்கணும். அவர் கண்ணை திறந்துட்டாருன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும். அவரை எழுப்புறாங்க. எங்க பயம் போகணும்னா ஆண்டவரே நீர் உம்மை எனக்கு காண்பிக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க எந்த ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, இந்த 10வது மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் இன்னைக்கு எனக்கு என்ன பேச போறார்? எந்த ஒரு சிச்சுவேஷன் ஆகட்டும், நிறைய பேச வேண்டும் என்று உண்டு. வருகிற நாட்கள்ல நாம் அதை கேட்க போகிறோம். ஆமென். ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆமென் நம்ம இதை பார்க்க முடியும்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சிச்சுவேஷன்ல நீங்க உங்களை காட்டிட்டீங்கன்னா ஹல்லேலூயா, நீங்க இதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. விசுவாசத்துல பார்க்க ஆரம்பித்து விடுங்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த போது கர்த்தரை எங்க பார்க்கறாங்க அப்படின்னா மேக ஸ்தம்பத்துல பார்க்கறாங்க, அக்கினி ஸ்தம்பத்துல பார்க்கறாங்க. ஆண்டவர் பார்த்துட்டாங்கல்ல, எகிப்து பிரச்சனை சால்வ் ஆகுது, புதிய டோர் ஓப்பன் ஆகுது. ஆமென். ஆண்டவரே, நான் உங்களை பார்த்துட்டேன்னா நான் இத்தனை வருடம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு எனக்கு ஒரு புதிய வாசல் திறக்கப்படும். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி தேவனுக்கு ஹல்லேலூயா. ஏசாயா 33வது அதிகாரத்தில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 17வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 33வது அதிகாரம் 17வது வசனம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். எந்த ராஜா? சரித்திரத்துக்குள்ள நான் போகவில்லை, ஆனால் ஆவியானவர் இதை எழுதினதுனால அவரே அதே அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதனுடைய 22வது வசனத்துல கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர். அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய ராஜா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மை ரட்சிப்பார். இனி அதே 17வது வசனத்துக்கு வாருங்கள். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். அடுத்த வார்த்தை, தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். தூரம்னாலே எட்டாதது, தூரம்னாலே தென்படாதது. ஆனா ராஜாவை நீ பார்த்துட்டேனா உனக்கு எட்டாதது, உனக்கு தென்படாதது, நீ இதுவரை பார்க்காததை உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும். கணக்கன் எங்கே? தண்டல்காரன் எங்கே? கோபுரங்களை எண்ணினவன் எங்கே? அடுத்த வசனம் 19. உனக்கு விளங்காத பாஷையும் அரிதற்கரிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி காணாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவனை நம்ம காணும் போது சிலதை கர்த்தர் காணவே விட மாட்டார், சிலதை கர்த்தர் பார்க்க வைப்பார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு மேகஸ்தம்பத்தில் கர்த்தரை பார்த்த போது எகிப்தியரை இனி அவங்க பார்க்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் கர்த்தரை பார்ப்பேன், அதனால் சில காரியங்களை இனி நான் பார்க்க போகிறது இல்லை, ஆனால் பல நன்மைகளை என் கண்கள் பார்க்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிரச்சனை என்னன்னா, நிறைய இதை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம லைஃப்ல பல போராட்டங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தரால மட்டும்தான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். ஆண்டவரே, இதை நான் பார்க்க இப்படி ஒரு சிச்சுவேஷனை நான் இனி பார்க்க விரும்பல. எஸ், நான் பார்த்துக்கிறேன். காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர் கர்த்தர். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக, ஆமே, அவருடைய பியூட்டிய, அவருடைய மகத்துவத்தை நீ பாப்ப பாரு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், இதுவரை நீ பார்க்காத அதை எட்டாத காரியம். ஏன்னா இடையில நிறைய பேர் கிராஸ்ல இருந்தாங்க. ஆமே, ஏத்தி இருந்தாங்க, எபூசி இருந்தாங்க, எமோரி இருந்தாங்க. இனி அவங்கள இருக்க மாட்டாங்க. காரணம், நீ உன் கண்கள் அவரை பார்த்துட்டுல. ஹல்லேலூயா. இனி அவங்க இருக்க மாட்டாங்க. மாறாக 20வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். அடுத்த வார்த்தை, உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவதில்லை. என்னதுன்னு அர்த்தம்? பெயர்க்கப்படாத கூடாரம்னா என்ன அர்த்தம்? இதுவரை உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு இடத்துல இருந்த, இன்னொரு இடத்துக்கு போன, அங்க பிரச்சனை, இன்னொரு இடத்துக்கு போன, அங்க பிரச்சனை, இன்னொரு இடத்துக்கு போன. ஹல்லேலூயா. இப்பொழுது உன் கண்கள் யாரை பார்க்கிறது தெரியுமா? ராஜாவை பார்க்கிறது. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இனி நீ அலைந்து திரிவது இல்லை. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில அலைந்து திரிகிற அனுபவம் இல்லாமல் ஒரு நிலையான, கர்த்தர் தாவீதுக்கு எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவேன்னு சொன்னார்? நிலையான வீடு.
அப்ப ஆண்டவரை பார்க்கும் போது அதுவரை பார்த்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்து, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில 9 மாதங்களும் குறிப்பிட்ட ஒரு வலி உங்க வாழ்க்கையில ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. 9 மாதம் இல்ல பிரதர், பல வருடமா அப்படிதான் இருக்கு. அது ஏன் இந்த மாசம் தொடரணுமா? ஆமென். நம்முடைய முழு இருதயத்தோடு தேடினால், எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறார்னா, இனி உன் ஃபோக்கஸ் இனி ஒரு காரியத்துல மட்டும் வை. அவருடைய சமூகத்தை தேடு. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை முழு இருதயத்தோடு ஆண்டவரே நீங்க வரணும். அதாவது நம்முடைய அழுகை அப்படிதான் இருக்கணும். மார்த்தாள் சொல்றாங்க நீங்க இருந்திருந்தா, மரியாள் சொல்றாங்க நீங்க இருந்திருந்தா, கிதியோன் சொல்றான் ஆண்டவரை பார்த்ததும் கேட்ட முத கேள்வி, எங்க ஆண்டவரை போனீங்க? நீங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுப்பா. இப்படிப்பட்ட தேடல் உடையவனுக்கு மட்டும்தான் கர்த்தர் தம்மை காண்பிப்பார். ஆண்டவரே நீங்க எங்கப்பா போயிட்டீங்க? நீங்க இருந்திருந்தா. இந்த தேடல் கிதியோனுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? கிதியோன் மட்டுமா யுத்தத்துக்கு போனார்? 300 பேர் போனாங்கல்ல. கர்த்தர் இந்த 300 பேரையும் எப்படிப்பட்டவர்களாய் பார்க்கிறார்? தகுதி உள்ளவர்களாய் தானே பார்க்கிறார். அப்ப கிதியோனை போல தகுதி உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? 30,000 தகுதியா பார்க்கல. ஆனா ஆண்டவர் தெரிந்தெடுத்த நபர்கள் எத்தனை பேர்? அந்த 300 பேர்ல கிதியோனுக்கு மட்டும் தம்மை காண்பிக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவனுடைய தேடல். நீங்க இருந்திருந்தா, இந்த தேடல் அதனாலதான் மார்த்தாள் முதல்ல பார்க்கிறார். ஏன்னா அவள் இந்த தேடல்ல இருக்கிறா. அடுத்த மரியாதை கூட்டிட்டு வா. இந்த தேடல் நீங்க இருந்திருந்தா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த தேடலப்பா நீங்க வேணும். நான் உங்களை பார்க்கணும். ஆண்டவர் நீர் என்னை காண்கிறீர் என்பது எனக்கு தெரியும். நானும் சொல்லணும், என்னை காண்பவரை நானும் கண்டேன். இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஆமென். நம்ம எல்லாருமே எதை காண விரும்புவோம் தெரியுமா? வேதத்துல இருக்கு, 10ஆம் மாதம் 1ஆம் தேதி சிகரங்கள் காணப்பட்டது. எல்லாரும் சிகரங்கள் காண விரும்பும் போது இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை காண விரும்பு, நான் உனக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை பார்த்தா எல்லா சிகரங்களும் காண்பிக்கப்படும். ஆமென். சிகரங்கள் காணப்பட என்ன நடந்தா போதும் தெரியுமா? ஒரு காற்று வீசினா போதும். ஆனா காற்று வீசினாலாம் கர்த்தரை பார்க்க முடியாது. அவர் காற்றிலும் இல்லை அக்னியிலும் இல்லை என்றுதான் பைபிள்ல இருக்கு. காற்றாகவும் வருவார், அக்னியாகவும் வருவார். ஆனா பல நேரத்துல காற்றுல தேடினா என்ன பார்க்க முடியாது. எலியா இருக்கிற இடத்துல பூமி எதிர்ச்சி உண்டாயிட்டு, அக்னி உண்டாயிட்டு, அதுல ஒன்றிலும் யார் இல்லையா? கர்த்தர் இல்லை. அவர் அப்படி வரணும்னு நினைச்சா வருவார், அது வேற. ஆனா அவரை தேடணும், எனக்கு உங்களை பார்க்கணும். ஆதியாகமம் 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்து ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவன் கண்களை ஏறெடுத்து அப்படி அவன் பார்த்துட்டே இருக்கிறான். இதுதான் ஆபிரகாம். அவனுடைய கண்கள் கண்டது. மோசே உற்று பார்த்தான். பார்த்துட்டு போறதில்ல, உற்று பார்த்தான். அப்பொழுது கர்த்தர் அக்கினிக்குள்ளிருந்து அவனை பார்க்கிறார். நம்மை எப்பொழுதும் காண்கிறவர் நம்மை சந்திக்கும் தருணத்திலே நாம் பார்த்த பிறகு பார்க்கும்படிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த பார்வை ரொம்ப விசேஷமானது. நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க, இந்த சந்திப்பு நடக்கும் தெரியுமா? இங்க நிறைய மாற்றங்கள் உண்டு. ஆமென். இந்த இடத்துலதான் உண்மையிலே மனம் திரும்புதலே நடக்கும். பேதுரு அவரை மறுதலிக்கும் போது யாரை பார்த்துட்டே தான் அவரை தெரியாதுன்னு சொன்னா தெரியுமா? இயேசுவை பார்த்துட்டே சொன்னான். சொல்லும் போது இயேசு அப்படி திரும்பி பார்க்கிறார் பாருங்க. 2 பார்வையும் சந்திக்குது. பேதுரு உடைஞ்சிட்டான். ஆமென். வாழ்க்கையில உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான ரட்சிப்பு சந்திக்கிற இடம். தமஸ்குவுக்கு போகிற வழியில அதுதான் நடக்குது. அவன் தரிசனம் கண்டான் என்று பைபிள்ல இருக்கிறது.
அந்த பார்வையில தான் அவன் கண்கள் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுது. ஒரு புதிய பார்வை. அவனுக்கு அதுவரை லாபமாக இருந்த அனைத்தும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் அவன் தள்ளினான். மீதியானியருக்கு அதுவரை பயந்து கொண்டிருந்த கிதியோன் இந்த பார்வை அவரை பார்த்த பிறகு, அவரை சந்தித்த பிறகு அவனுடைய நிலைமையே வேற. எல்லாரும் லோத்து வர சோதோமுக்கு கீழே இருக்கும் போது சோதோமின் ராஜாவுக்கு முன்பதாக அப்படி நெஞ்ச நிமித்திட்டு ஆபிரகாமுக்கு எப்படி நிக்க முடிஞ்சதுன்னா மெல்கிசேதேக் அவன் பார்த்துட்டு வரான். இந்த அக்டோபர் மாதத்துல நீங்க பார்க்க வேண்டியவரை பார்த்துட்டு போங்க. எது எது உங்களால ஃபேஸ் பண்ண முடியலையோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ண வைப்பா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை நான் பார்க்க விரும்பலப்பா. உங்ககிட்ட நீங்க உங்க எதெல்லாம் நீங்க பார்க்க விரும்பல அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய பட்டியலை போடுவோம். எதெல்லாம் பார்க்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு பட்டியல் வரும். ஆமே, இது ரெண்டுமே நடக்கும். அதுதான் கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இருதயம் கர்த்தரை தேடட்டும். எப்படி தேடணும் தெரியுமா? முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு. அந்த ஏக்கம், அந்த தேடல் அது நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தேடல் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த தேடல் நமக்குள்ளே உண்டாகும் போது ஆண்டவர் சொல்றார், நீங்க தேடுகையில் தேடுகையில். அந்த வசனத்தை பாருங்கள், 29 அதனுடைய 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எல்லாரும் கேட்கிறவர்களாய் இருக்கிறோம், தேடுகிறவர்களாய் மாறும். ஜெபத்தின் அடுத்த நிலைதான் தேடுதல். கேட்பதுனா எனக்கு அவர் தூதன் அனுப்பினாலும் போதும், எனக்கு பதில் எப்படியாவது வந்தா போதும். தேடுதல் அப்படின்னா எனக்கு அவர் தான் பார்க்கணும், அவர் தான் வரணும். அல்லேலூயா. யாபோக்காட்டின் கரையில ஏணி வச்சு தூதர்கள்ல ஏறி இறக்குனா அங்க கதை நடக்காது, அங்க அவர் தான் வரணும். யாக்கோபு அவரை சந்திக்கிறான். 20 வருஷம் ஃபேஸ் பண்ண முடியாத பிரச்சனை, ஏசா பிரச்சனை. 20 ஏசா என்னைக்கு இருந்தாலும் என்னைக்குனாலும் ஏசா பிரச்சனை எனக்கு இருக்கதான் செய்யும். கர்த்தரை ஃபேஸ் பண்ணா பாருங்க. இத்தனைக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு தனியா தான் இருந்தான். ஆனா இப்பொழுது யாக்கோபுக்கு வேலைக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, 2 பரிவாரங்கள் இருக்கு. ஆனால ஃபேஸ் பண்ண முடியல. நம்ம ஒண்ணு இல்லாத போது ஃபேஸ் பண்ணாத பல பிரச்சனைகளை இன்னைக்கு எல்லாம் இருக்கும் போதும் ஃபேஸ் பண்ண முடியல. ஆமென். இன்னும் சொல்ல வேண்டுமானால், யாக்கோபு முதல்ல ஏசா ஃபேஸ் பண்ண முடியாம ஓடுனால, அப்போ அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்மதம் கிடையாது. இப்போ ஆண்டவர் அவனை சந்திக்கிறார், பேசுகிறார், எல்லாம் உடன்படிக்கையை கொடுக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், எல்லாமே இருக்கு. இருந்தும் ஃபேஸ் பண்ண முடியல. இனி ஃபேஸ் பண்ணணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன? நீ அவரை ஃபேஸ் பண்ணணும். நீ அவரை ஃபேஸ் பண்ணணும். நீ அவரை ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் ஆண்டவர் கேட்பார்ல, நீ உன் பேர் என்ன அப்படின்னு. யாக்கோபு உண்மையிலேயே தான் யார் என்பதை உணர்ந்த டைம் அது. நான் ஆண்டவரை சந்திக்கும் போதும் உண்மையிலே நான் யாரு, நான் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறேன் என்பதை தான் யார் என்கிறதை உணராததுனால தானே நாம ஈசாக்கு முன்னாடி என்ன சொல்வாரு? ஏசா என்பார். நம்மை குறித்த உணர்வு இல்லாததுனால நாம் நம்மை குறித்து நம்ம நினைக்கிறது எல்லாமே தப்பு. நான் மேற்கொள்ளுவேன். பேதுரு சொல்வார்ல, நான் உம்மோடு கூட காவலிலும் வர ரெடியா இருக்கிறேன் அப்படிமா. யாக்கோபு ஈசாக்கை விட்டு வெளியே வந்ததும் செஞ்ச முதல் வேலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாக்கோபு ஈசா கிட்ட எப்படி போவான்? ஏசாவா எப்படி போவான்? ஆபரேஷன் பண்ணிட்டா. அப்போ ஏசாவின் வஸ்திரத்தை போட்டுட்டு போவோம். அப்ப ஈசாக்கு விட்டு வெளியே வந்ததும் யாக்கோபு என்ன செஞ்சிருப்பாரு? ஏசாவின் வஸ்திரத்தை கழட்டி வைப்பான். இதுதான் நடக்கும். நம்ம ஆண்டவர் சமூகத்துல இருந்து அப்படி சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மோடு கூட என்ன வந்தாலும் செய்வேன். வெளியே போனதும் அந்த ட்ரெஸ் கலந்துரும், நிக்க முடியாது. நம்ம தேவ சமூகத்துல ஏசாவா தான் நின்றுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன, நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், நான் அப்படி வாழ்வேன், நான் இப்படி செய்வேன், உம்மோடு கூட காவலிலும் ட்ரெஸ் கலந்துட்டு என்னெல்லாமோ நிக்கிறோம். முடியல. எப்படி? அதனால ஃபேஸ் பண்ண முடியல.
ஈசாக்கை விட்டு அந்த தகப்பனுடைய பிரசனத்தை விட்டு போனதும் யாக்கோபு என்ன நினைச்சிட்டு அது கலந்துட்டு, அவ்வளவுதான். ஆமே, நம்ம எல்லாம் ஆலயத்துல நம்மள ரொம்ப அப்படி காட்டிட்டு இருக்கிறோம். ஜெப நேரத்தில் அப்படி காட்டுவோம். நம்மள பிரேயத்தை முடிஞ்சதும் கலந்துரும் அந்த ட்ரெஸ், அந்த வேஷம் கலந்துரும். ஆமே, சில நேரத்தில் பார்த்தா நம்மள மாதிரி விசுவாசிங்க யாருமே இருக்காதுன்னு தோணும். ஆனா அப்படியே இன்னொரு டைம் பார்த்தா அந்த விசுவாசத்துக்கு ஒரு சின்ன அம்சம் கூட நம்ம கிட்ட இருக்காது. இதனாலதான் நம்மளால நிறைய ஃபேஸ் பண்ண முடியல. இது மாறணும்னா நீ ஒருத்தரை ஃபேஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். நீ அவரை ஃபேஸ் பண்ணிட்டேனா நீ இயேசுவை ஃபேஸ் பண்ணுவ. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சது. இந்த காலை வேளையில ஆண்டவரே, என் வேஷங்கள் எல்லாம் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாம் உங்க முன்னாடி கலந்துட்டுனா நான் வெளியே போய் ஏமாற மாட்டேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சமூகத்துல வேஷம் கலந்துடட்டும். மார்க்கு சுவிசேஷத்துல இருக்கு, டைம் ஆயிட்டு எடுக்க வேண்டாம். இயேசு பஸ்கா ஆசரித்து அதுக்கப்புறம் இயேசு பிடிக்க வருவாங்க தெரியுமா? பிடிக்க வரும்போது சீஷர்கள் எல்லாம் ஓடுவாங்க. ஒரு வாலிபனும் ஓடுவானாம். அவன் ஒரு துப்பட்டி ஒரு லுங்கிய போர்த்துட்டு ஓடிட்டு இருப்பான். அவனை பிடிச்சதும் ட்ரெஸ்ஸு வந்துடும். பைபிள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அவனுக்கு உள்ள ஒண்ணுமே இல்லை, வெறும் மேல உள்ள யார் பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு மேல மட்டும் ஒரு துணியை போட்டுட்டு வந்தான். பிரச்சனைன்னு வந்ததும் அந்த ட்ரெஸ் உருவிட்டாங்க. அதை அவன் போட்டுட்டு ஓடுறான். பைபிள் அது தெளிவா எழுதி இருக்கு. ஆமாம், அதை இப்ப எடுத்து அது ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியல, மார்க் சுவிசேஷத்துல இருக்கிறது. பார்த்தா சொல்லுங்க. 14:52 பாருங்க. 51 52 பாருங்க. 50 பாருங்க. எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன், அது யாருன்னு பேர் போடல ஆண்டவர், பாத்தீங்களா? கேவலப்படுதல. ஆமென். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம், துப்பட்டினா லுங்கின்னு வச்சுக்கோங்களேன், தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு உள்ளவன இல்ல. ஆமே, இவர் கூட இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் பாருங்க. எந்த சீசன் தான் தெரியல. ஆமே, இவ்வளவு நாள் இருந்தான். அவருக்கு முன்னாடி வச்சு நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்றேன். நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? துப்பட்டியை போட்டுட்டு இருக்கிறான். ஆனா இன்னொரு பிரச்சனைன்னு வரும்போது, இவனை பெரிய விசுவாச வீரன் சொன்னீங்க, துணியை பிடிச்சதுமே சரண்டர் ஆயிட்டான். இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு முன்னாடி நம்ம இப்படித்தான் இருக்கிறோம். ஹேண்டில் பண்ண முடியல. ஆண்டவர் என்ன ஆண்டவர் செய்ய? கர்த்தர் தருகிற வார்த்தை தான் இது. நான் உனக்கு காணப்படுவேன். நீ முழு இருதயத்தோடு, எரேமியா 29:13, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால், என்னை தேடுகையில். ஆமென். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படிங்கிறார். தேடுங்கள், நீ தேடணும். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? இந்த கூட்டத்திலே ஆண்டவர் அப்படிதான் பார்ப்பார். கேட்கிறவர்களா தான் இருப்போம். அவன் எல்லாரும் இப்ப நம்ம அற்புதத்தை கேட்க போறோம் அப்படின்னா கேட்கிறவர்கள் இருக்கிறோம், தேடுகிறவர்கள். அவன் பல பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவும் ஒரு புதிய நன்மைக்கான வாசல் திறக்கப்பட வேண்டுமானால் என்று கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். நான் உனக்கு காணப்பட்டா மட்டும்தான் நடக்கும். நான் காணப்பட்டால் மட்டுமே நடக்கும். காணப்படுவீங்களா ஆண்டவரே? நீ தேடுனா, நீ என்னை தேடுகையில், அதன் அர்த்தம் என்ன? தேடுறவனை கர்த்தர் ரொம்ப காக்க வைக்க மாட்டார். நீ தேடுகையில், தேடிட்டு இருக்கும் போதுதான் நான் அட்டென்ட் பண்ணுவேன். தேடி முடிச்சுட்டு உட்கார்ந்த போதுல, தேடி கொண்டு இருக்கும் போது கேட்டா உடனே தருவார், கொஞ்சம் டைம் ஆகியும் தருவார், உட்கார வச்சு ரொம்ப டிலே ஆகி தருவார். நான் தேடுனா, தேடிட்டு இருக்கும் போதே தென்படுவார். இதான் வித்தியாசம். நீ தேடுகிறவனா மாறிட்டேன்னா, கேட்கிறவனா மட்டும் இருக்கிறதுனாலதான் ரொம்ப வெயிட்டிங்ல வச்சிட்டு இருக்கிறான். நீ தேடுறவனா மாறிட்டீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் எல்லாம் முடிவுக்கு வர போகுது. நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரிகிறது என்று தெரியவில்லை. ஆண்டவரே, நான் ரொம்ப வருஷம் காத்திருந்தேன். நீ தேடுகிறவனாய் மாறு.
ஆண்டவர் முதல் யாக்கோபுக்கு தன்னை விசிட் பண்ண போது யாக்கோபு கேட்கிறவனா இருந்தான். எனக்கு உண்ண உணவு வேணும், உடுக்க உடை வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் கேட்கிறவனா இருந்தான். ஆனால் யாபோ காற்றின் கரையிலே அவன் தேடுகிறவனா இருந்தான். எனவேதான் கர்த்தர் என்ன சொல்லுவா தெரியுமா? நான் போகட்டும், பொழுது விடுகிறது. அது அர்த்தம் என்ன? யாக்கோபு அவரை போக விடவில்லை. நான் போகட்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் யாக்கோபே சொல்றேன், என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்ப அவ்வளவு நேரம் அவன் பிடிச்சுதான் வச்சிருந்தான். அந்த இடத்துல எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு எந்த இதான் தேடுகிறவனுக்கு என்ன தேவை? அவருடைய பிரசனம் தேவை, அவ்வளவுதான். தேடுகிறவனுக்கு அவருடைய பிரசனம் தேவை. நீங்க வந்து இருந்தா போதும்பா. ஆண்டவரே, அவன் கர்த்தர் வருவாருங்க. ஆபிரகாம் வீட்டுல என்ன, ஆபிரகாம் பெரிய சோஃபாலாம் போட்டு உட்கார வச்சார். கூடாரத்தில் இருக்கிறார் ஆபிரகாம். ஆண்டவருக்கு வீட்டுக்குள்ள கூட உட்கார வைக்க முடியல. அவன் மரத்தடியில தான் உட்கார வச்சான் ஆபிரகாம். மரத்தடியில ஆண்டவர் வந்து உட்கார்ந்தாரா இல்லையா? மரத்தடியில சாஞ்சி உட்கார்ந்தார். ஆமே. கிதியோன் பாருங்க, ஒரு செடி கீழே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். என்ன ஆண்டவருங்க, தேடுறதுன்னா ஆண்டவரே எனக்கு இது தரலையே, அது தரல, இல்ல அந்த பிரசனம். அதாவது அந்த நிலையை பார்த்தீங்களா? தரையில நிற்கும் போது கேட்கிறவனா இருந்தான். யாரு? இது பேதுரு. ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க எங்களுக்கு என்ன தருவீர் அப்படின்னு அந்த மகிமையில அந்த மலையில கொண்டு போகும்போது தேடுகிறவன் ஆயிட்டான். அவன் சொல்றான், ஆண்டவர் இங்கே இருந்துருவோம், இப்படி இருந்துருவோம். ஆண்டவரே, இந்த இடத்துல உனக்கு ஒரு கூடாரம். அவன் கூடாரத்தை எதுக்கு கூடாரம்னா இங்கேயே செட்டில் ஆயிடும். உங்க கூட பிரசன்ஸ்ல அப்படியே இருந்துரும். அந்த இடத்துல இங்க வந்து என்ன தருவீர்? இங்க பசிக்குது, எனக்கு சாப்பாடுக்கு இங்க என்ன செய்வோம்? ஒண்ணு மேல கீழே தான் அந்த கவலைகள் வந்துட்டே இருக்கு. ஆண்டவரே, இது வனாந்திரம் ஆயிட்டு, நேரம் ரொம்ப போகுது, என்ன செய்வோம் ஆண்டவரே, என்ன செய்வோம், என்ன இந்த கேள்விகள் வந்துட்டே இருக்கு. அந்த பிரசனத்துல என்றாக இந்த கவலையே இல்லை. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். இந்த மாதம் ஆமென், இந்த மாதம் அந்த ஒரு எதிர்பார்ப்பு. என்னங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறீங்க? என்ன விஷயம்? அவர் எனக்கு காணப்படுவேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஓ ஜீசஸ், ரொம்ப சந்தோஷம் அவங்க முகத்தை பார்க்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் எனக்கு அது தருவேன்னு சொல்லி இருக்கிறார். இது அவர் எனக்கு நான் உனக்கு எனக்கு காட்டுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமே, அவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, அவர் தம்மையும் ஆமே அவர் நமக்கு காணப்படுகிறவர். அவர் காண பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, காணப்படுகிறவர். இந்த காலை வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த எதிர்பார்ப்போடு உங்க ஜெபங்களாகட்டும், உங்கள் ஆராதனைகளாகட்டும், உங்களுடைய வேத தியானமாகட்டும், இந்த எதிர்பார்ப்பு உங்களை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. நன்றி ராஜா. Oh Jesus, இனியும் അങ്ങേ കാണേണം, ഇനിയും അങ്ങേ കേൾക്കണം, ഇനിയും അങ്ങേ അറിയണം. പ്രിയനേ യേശുവേ, ഇനിയും അങ്ങേ കാണേണം, അങ്ങേ കേൾക്കണം, ഇനിയോ അങ്ങേ അറിയണം. പ്രിയനേ യേശുവേ, ഉലകിൽ വേറൊന്നും വേണ്ടായേ, ഉയരേ വേറാരുമില്ലായേ, ഉലകിൽ വേറൊന്നും വേണ്ടായേ, ഉയരേ വേറാരുമില്ലായേ, ഉയരേകിയ യേശുവല്ലാതെ എന്നുയിരിൽ
வேறாரும் இல்லாயே தன்னுயிரே இயேசுவல்லாதே உயிரில் വേറാരും ഇല്ലായേ താകിക്കുന്നപ്പാ വാഞ്ചിക്കുന്നപ്പാ കൊതി എന്നിൽ ഏറിടുന്നേ ആളിനാളം എന്നാത്മാവിൻ ദാഹം നന്നായി അറിയുന്നോനേ ഉലകിൽ വേറൊന്നും വേണ്ടായേ ഉയരേ വേറാരുമില്ലായേ ഉലകിൽ ഗ്ലോറി ഉയരേ ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம் உயிரே இயேசுவல்லாதே என் உயிரில் வேறாரும் இல்லாயே தன்னுயிரே உயிரே. ஒருவேளை நீங்க நினைக்கல நான் இதுவரை இப்படி தேடவே இல்லையே அவரை. ஆண்டவரே சிலதை பார்க்கணும் சிலதை பார்க்க கூடாது என்பதற்காக அல்லப்பா, எனக்கு உங்களை பார்க்கணும். எனக்கு அந்த முழு இருதயத்தோடும் தேட வச்சிருக்கப்பா. உண்மையில எத்தனை பேர் அதை கேட்கறீங்க? அப்படி கேட்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்துல வச்சு, என் பிரச்சனை சால்வ் ஆகுறதுக்காக இல்ல ஆண்டவரே, நான் உனக்கு காணப்படுவேன். எவ்வளவு நல்ல தேவனுங்க. பிரச்சனைன்னு வரும்போது ஓடி ஒளிகிறவர் அல்லங்க அவர். நமக்கு ஒரு ஆபத்துனதும் ஆமென் ஹல்லேலூயா. அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவர், தம்மை வெளிப்படுத்துகிறவர் நல்ல கர்த்தர் அவர். ஆண்டவரே என் இருதயம் வேற எதையுமே தேடக்கூடாது. இந்த 10ஆம் மாதம் 1ஆம் தேதி காலையில இது ஒரு ஜெபத்தை செய்ய ஆவியானவர் ஏவுகிறார். என் இருதயம் பல காரியங்களை தேடுகிற கூட்டத்தில் நீங்க அப்படி இருக்கக்கூடாது. என் இருதயம் உண்மை மட்டுமே. இனியும் அங்கே காணேனும், இனியும் அங்கே கேட்கேனும், இனியும் அங்கே அறிய பிரியனே இயேசு. உலகில் வேறொന്നും வேண்டாயே, உலகில் வேறொന്നും வேண்டாயே, உயரே வேறாரும் இல்லாயே, உலகில் உயரே. ஆமென். உயிரே இயேசுவல்லாதே நன் உயிரே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. இந்த புதிய மாதத்தின் கால வேளையில் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களோடு பேச நினைத்த அந்த நல்ல வார்த்தை நீர் ஆண்டவரே உம்மை எங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறீர். நாங்க பல நேரத்துல உம்முடைய நன்மையை தான் பார்க்க விரும்பினோமே தவிர மோசே போல இன்னும் அதை உற்று பார்க்க தவறிவிட்டோம். ஆண்டவரே ஆண்டவரே உங்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த பகலின் உஷ்ண வேளையில ஆபிரகாமுக்கு உம்மை பார்க்க முடியுமானா? அந்த ஒரே பர்வதத்துல மோசேக்கு உம்மை பார்க்க முடியுமானா?
மீதியானியருக்கு பயந்து ஆலைக்கு சமீபமாய் போரடிக்கிற இடத்துல கிதியோனுக்கு உம்மை பார்க்க முடியுமானால், 7 மடங்கு அக்கினியிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு உம்மை பார்க்க முடியுமானால், ஆண்டவர் நீர் ஆண்டவர் எங்களை பார்க்க வைக்கிற தேவன் அப்பா. உங்களை பார்த்தா போதும்பா. எங்க வாழ்க்கையில தொடர் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளியும் ஒரு புதிய துவக்கமும் உங்களை பார்க்கிறதுல எங்களுக்கு உண்டாகும். ஆண்டவரே கிருபை செய்யும். இந்த தேடல் ஒவ்வொருவருக்குள் உண்டாவதாக. தேவ சமாதான கிருபை ஆட்கொள்ளட்டும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க அனுக்கிரகம் செய்தரலும். கண்மணியை போல காத்தரலும். கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. போக்கில் வரத்திலும் பாதுகாத்துக்கோங்க. ஒவ்வொரு கூடாரத்திலும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் வெளிப்படும். இதுவரை வெளிப்படாத வண்ணம் வெளிப்படுவதை சொல்லணும். கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிற வண்ணம் அந்த தேடல் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். சபையில் நடக்கிற ஊழியங்கள், வெளி ஊழியங்கள் எல்லாவற்றையும் அதை பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவன் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே நீர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நீர் எங்களுக்கு காணப்படுகிறவராகவும் இருக்கிறீர். கர்த்தாவே ஒவ்வொருவரும் இது சாட்சியாய் சொல்லட்டும்பா. எல்லா மகிமைக்கான உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட, விசேஷமாய் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமே.